ஹிஸ்டோன் அசிடைலேஷன். ஸோ ஹிஸ்டோன் மாடிஃபிகேஷன்ல ஒன்னொன்னா நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோல ஹிஸ்டோன் மீத்தேலேஷன் பார்த்தோம். இப்போ இது வந்து ஹிஸ்டோன் அசிடைலேஷன். ஸோ இந்த ஹிஸ்டோன் மாடிஃபிகேஷன் எல்லாமே ஒரு போஸ்ட் டிரான்ஸ்லேஷன் மாடிஃபிகேஷன். அதாவது ஒரு டைம் டிரான்ஸ்லேஷன் நடந்ததுக்கு அப்புறமா ஒரு புரோட்டீன் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த புரோட்டீனுக்கு அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் தான் நம்ம போஸ்ட் டிரான்ஸ்லேஷன் மாடிஃபிகேஷன் அப்படின்றோம். நியூக்ளியோசோம் டிஎன்ஏவோட ரேப்பா இருக்கிற இந்த கண்டிஷன்ல வர சேஞ்சஸ் தான் ஹிஸ்டோன் மாடிஃபிகேஷன் சொல்றோம்னு இப்போ பார்த்தோம். ஸோ இந்த மாடிஃபிகேஷன் எதுல நடக்கும்? ஹிஸ்டோன் உடைய டெய்ல நடக்கும். என் டெர்மினல் டெய்ல நடக்குது. டிஎன்ஏவும் இந்த ஹிஸ்டோனுக்கும் இடையில இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்ல ஒரு லூஸ் அந்த மாடிஃபிகேஷன் நடந்து சேஞ்சஸ் நடக்கும்போது இந்த இந்த டிஎன்ஏ உடைய எக்ஸ்போஷர் வெளியே இருக்கும். அதை யூக்ரோமாட்டின் அப்படின்றோம். இது நெக்ஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கோ இல்லை ஏதோ ரிப்பேர் ப்ராசஸுக்கோ டிஎன்ஏக்கு உதவக்கூடிய சேஞ்ச். எப்போ இந்த ரெப்ளிகேஷன் டிரான்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னும் போது நமக்கு இங்க இருக்கக்கூடிய ஸ்டேஜ் என்ன அப்படின்னா ஹெட்டிரோக்ரோமாட்டின் ஸ்டேஜ். இந்த ரெண்டு ஸ்டேஜும் மாறி மாறி நடத்தக்கூடியது தான் ஹிஸ்டோன் மாடிஃபிகேஷன். அசிடைலேஷன் மேஜரா நம்ம எந்த அமினோ ஆசிட்ல நடக்கும் அப்படின்னா லைசின்ல நடக்கக்கூடியது. ஸோ லைசின்ல நடக்கக்கூடியது அசிடைலேஷன் இப்போ ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா, இல்ல டி அசிடைலேஷன் இப்போ இன்ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா. ஓகே, இப்போ ஹிஸ்டோன் அசிடைல் டிரான்ஸ்ஃபரேஸ் தான் இதுக்கு உதவக்கூடிய என்சைம், அதாவது HAT ஹிஸ்டோன் அசிடைல் டிரான்ஸ்ஃபரேஸ் அசிடைலேஷனுக்கு உதவக்கூடிய என்சைம். ஹிஸ்டோன் டி அசிடைலேசஸ் இது டி அசிடைலேஷனுக்கு உதவக்கூடிய என்சைம். ஓகே, இப்போ ஹேட்ன்றது அதாவது ஹிஸ்டோன் அசிடைல் டிரான்ஸ்ஃபரேஸ் ஒரு கோ ஆக்டிவேட்டடா இருக்கு. அதாவது மல்டிபிள் என்சைம் காம்ப்ளெக்ஸோடய சேர்ந்து தான் இந்த மாடிஃபிகேஷன் நடக்கும். ஸோ அதே மாதிரி HDAC இதுவும் வந்து கோ ரெப்ரஸரா இருக்கு. இதுவும் மல்டிபிள் என்சைம் காம்ப்ளெக்ஸோட சேர்ந்து தான் நடக்கும். ஸோ இங்க பார்த்தா தெரியும். இப்போ ஹேட் அப்படின்றது வந்து ஒரு ஆக்டிவேஷன் பண்ணக்கூடியது. டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஒரு ரிப்பேர் ப்ராசஸ்க்கு இந்த டிஎன்ஏவை லூஸ் ஆக்க விட்டு இந்த டிஎன்ஏவை எக்ஸ்போஸ் பண்ண வைக்கிறது. ஸோ இது அலாங் வித் மல்டிபிள் என்சைம் காம்ப்ளெக்ஸோட சேர்ந்து தான் பண்ணும். அப்போ நம்மளுக்கு இங்க என்ன ஒரு நேச்சர் இருக்கும் அப்படின்னா ஹைப்பர் அசிடைலேட்டட் ஆக்சசிபிள் குரோமாட்டின் கிடைக்கும். இப்போ அதே மாதிரி HDAC என்ன பண்ணும்னா இந்த ஹேட்டுக்கு ரிவர்சிபிள். ஸோ இங்க வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் நடக்காது. ஏன்னா குரோமாட்டின் காம்பாக்டா இருக்கும். ஹைப்போ அசிடைலேட்டட் அப்படின்னு சொல்றோம். டிரான்ஸ்கிரிப்ஷன் ரெப்ரஸர் HDAC. ஸோ இதுவும் அலாங் வித் மல்டிபிள் என்சைம்ஸ் இந்த மாடிஃபிகேஷன் பண்ணக்கூடிய என்சைம். இந்த மாடிஃபிகேஷன் மெயினா இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜை பொறுத்து தான். இப்போ ஹிஸ்டோன் அப்படின்றது பாசிட்டிவ் சார்ஜ் கொண்டது, டிஎன்ஏ நெகட்டிவ் சார்ஜ் கொண்டது. பிகாஸ் டிஎன்ஏல வந்து பாஸ்பேட் குரூப்ல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ டிஎன்ஏ நெகட்டிவ் சார்ஜ் கொண்டு தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்போசிட் சார்ஜ் உடைய அட்ராக்ஷனால தான் இந்த பாண்டிங் இருக்கு. இப்போ இந்த பாண்டிங்ல சேஞ்சஸ் பண்ணாதான் இப்போ இது ஆக்டிவேட் ஆகப்படணும். அப்போ இந்த எக்ஸ்போஷர் ஆஃப் டிஎன்ஏ வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இங்க என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஹிஸ்டோன்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜை ரிமூவ் பண்றதன் மூலியமா இந்த ஹிஸ்டோன் அசிடைல் டிரான்ஸ்ஃபரேஸ் இந்த ஆக்டிவேஷன் நடத்தப்படுது. இந்த சார்ஜ் சேஞ்ச் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அசிடைல் குரூப் இங்க வந்து அட்டாச் ஆகுது. லைசின் உடைய அமைன் எட்ஜில் தான் வந்து அட்டாச் ஆகுது. ஸோ அப்படி அட்டாச் ஆகும்போது வித் ஹெல்ப் ஆஃப் ஹிஸ்டோன் அசிடைல் டிரான்ஸ்ஃபரேஸ் நம்மளுக்கு இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ரிமூவல் நடக்குது. இப்போ அதே வந்து டி அசிடைலேஷன் அதாவது ஹைப்போ அசிடைலேட்டட் கண்டிஷன் வரணும்னா இங்கே டி அசிடைலேஷன் நடக்கணும். அதுக்கு உதவக்கூடியது HDAC. ஸோ இது ரிவர்சிபிள் ப்ராசஸா இருக்கும். இங்க இருக்க அசிடைல் குரூப்பை ரிமூவ் பண்ற ப்ராசஸ். ஓகே, இப்போ HAT HDAC இது ரெண்டு பத்தி பார்க்கலாம். HAT என்சைம் ஹிஸ்டோன் அசிடைல் டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைம் எதை கொண்டு இருக்குன்னா அசிடைல் கோஏவை கோ ஃபேக்டரா கொண்டு இருக்கக்கூடிய என்சைம். ஸோ இது கேட்டலைசேஷன் அதாவது ரியாக்ஷன் நடத்தக்கூடியது எங்கன்னா அசிடைல் குரூப் அதுவும் அமினோ குரூப் ஆஃப் லைசின்ல. இப்பதான் நம்ம பார்த்தோம் லைசின்ல இருக்கக்கூடிய அமினோ குரூப்ல வந்து அட்டாச் ஆகக்கூடியது. ஸோ இந்த அட்டாச்மெண்ட்னால என்ன நடக்கும்? இங்க லைசின்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ் வீக் ஆகுது. அதனால இந்த ஹிஸ்டோன் டிஎன்ஏ கூடிய இருக்கக்கூடிய இந்த இன்டராக்ஷன் வீக்கன் ஆகுது. ஸோ அப்போ நமக்கு லூஸ் இந்த ஹிஸ்டோனுடைய டிஎன்ஏ உடைய இன்டராக்ஷன் கம்மியாகி இந்த லூஸான டிஎன்ஏ எக்ஸ்போஷர் நடக்குது. இந்த என் டெர்மினல் டெய்ல தான் இந்த அசிடைலேஷன் நடக்கும். ஸோ இதுல டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஹேட்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாம் வந்து GNAT, MIST, அப்புறம் ஆர்ஃபன் அதாவது CBP P300 ஃபேமிலிஸ் கொண்ட இந்த கிளாஸஸ். ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாம் அசிடைலேஷனுக்கு உதவக்கூடியது. ஸோ மெயினா அசிடைலேஷன் எங்க நடக்கும்னா ஹிஸ்டோன் 3ல. ஸோ இங்க இருக்க ஹிஸ்டோன் 3ல இருக்கக்கூடிய இந்த டெய்ல தான் நடக்கும். ஸோ எங்கன்னு பார்த்தோம்னா லைசின் 9, ஸோ லைசின் 14, லைசின் 18, லைசின் 23, 27. ஸோ இங்க பார்த்தோம்னா 9, 14, 18, 23, 27 இங்கெல்லாம் வந்து இந்த அசிடைலேஷன் நடக்கிறது மூலயமா இது டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஆக்டிவேட்டர்ஸா ஆக்ட் பண்ணுது. இங்க ஆக்டிவ் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கிறத பார்க்க முடியும் எங்கன்னா அசிடைலேஷன் நடந்த இந்த ஹிஸ்டோன் அண்ட் டிஎன்ஏல. அடுத்ததா HDAC என்சைம். ஸோ ஹிஸ்டோன் டி அசிடைலேஸ் என்சைம் ஆப்போசிட்டா இருக்கும். ஹேட்டுக்கு ஹிஸ்டோன் அசிடைல் டிரான்ஸ்ஃபரேஸ்க்கு ஆப்போசிட்டான என்சைம். ஸோ இது என்ன பண்ணும்? ஹிஸ்டோன் அசிடைலேஷனை ரிவர்ஸ் பண்ணும். ஸோ ஹிஸ்டோன்ல ஒட்டி இருக்கக்கூடிய இந்த அசிடைல் குரூப்பை ரிமூவ் பண்ற ஆக்ஷன் பண்ணக்கூடியது. அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் திரும்பவும் இந்த லைசின் குரூப்க்கு கிடைச்சிரும்.
இன்டராக்ஷன் ஃபார் டிஎன்ஏ அண்ட் இந்த ஹிஸ்டோன் வந்து நடக்கும். ஸோ அப்போ இது டிரான்ஸ்கிரிப்ஷன் ரெப்ரெஷராக ஆக்ட் பண்ணுது. ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே ஹெட்டிரோக்ரோமாட்டின் கண்டிஷன் கிடைக்கும். அதை டிஅசிடைலேஷன் அப்படின்னு சொல்றோம். ஹேட் போலவே ஹெச்டாக்லையும் 4 கிளாஸஸ் இருக்கு. ஸோ இந்த கிளாஸஸ்ல ஹெச்டாக் C1 இது என்ன பண்ணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல் டிஃபரன்ஷியேஷன் பண்றதுக்கு உதவி பண்ணக்கூடிய கிளாஸ். இந்த கிளாஸஸ்லேயே இந்த கிளாஸ் 1, கிளாஸ் 2A 2B, கிளாஸ் 4 இது எல்லாமே ஜிங்க் அயான் டிபெண்டா இருக்கு. அதுல கிளாஸ் 3 மட்டும் இந்த எல்லா கிளாஸஸுமே NAD டிபெண்டா இருக்கு. ஹிஸ்டோன் அசிடைலேஷன் பத்தி உங்களுக்கு டீப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட்.